ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளாக எங்கள் கடைக்கு ஒரு விஷயம் பொருள் வாங்கணும்னு நினச்சா அது வாங்கியாச்சு ஃபைனலாக. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்டு கூவி கூவி சொல்கிற மிஷின். இந்த மிஷின் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட இருந்தது, அது அநியாயத்துக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100 ரூபா வந்துன்னா 50 ரூபா கட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. எங்களுக்கு பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வர்றதில்லை, சின்ன சின்ன அமௌண்ட்லேயே 10-50 ரூபா ஏமாற்ற புறப்பட்டாங்க கஸ்டமரு. போன வாரம் ஒருத்தர் அப்படி தான் இங்கே ஒரு வேலை செஞ்சு வச்சுட்டு 280 ரூபா வாங்கன்னு சொன்னால் நான் வாங்கினதுக்கு கூகுளில் போட்டேன்னு நான் சொன்னேன். என்ன பேரில் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க, கடை பேர் என்னன்னு. இந்த பேரில் வந்திருக்குன்னு போய் சொல்லிட்டு போயிட்டார் பணத்தை போடாமல். அதே மாதிரி சேம் டைம் சம்டைம் வந்து கஸ்டமர் பே பண்ணும்போது ஒரு ஃபோன் எடுத்து பார்க்க மாட்டார், அவங்க எவ்வளோ பணம் போட்டிருக்காங்க எந்த அக்கௌண்ட்டில் வந்துருக்கு தெரியாமல் விட்டுருவார். நான் திருப்பி இந்த மிஷினை அடம் பிடிச்ச காரணம் என்னென்னா, 1லேருந்து 5 வெளியே இருக்கும் போது கஸ்டமர் வரும்போது நிறைய பேர் கேஷ் தர மாட்டாங்க, கூகுள் தருவாங்க. போட்டுட்டுன்னு போய் சொல்லிட்டு போகிறவங்க இருக்கிறதுனால இதை வாங்கிட்டு இப்போ போட்டாங்களா போடலையா நமக்கு பணம் உடனே கூவி சொல்லிடுவோம், பணம் வந்துட்டு பவானி நீ கவலைப்படாதுன்னு. இப்போலாம் அந்த கையில் பணத்தை கொடுக்காம இந்த கூகுளில் போடுறதுனால தான் நிறைய எங்களை மாதிரி சின்ன சின்ன தொழிலாளர்லாம் 5க்கும் 10